ரஹீம். அன்பார்ந்த நேயர்களே, பலஸ்தீன் மீட்பு போர் 451வது நாளை எட்டியிருக்கிறது. இந்த 451வது நாளில் ஹமாஸ் ஒரு சாகசத்தை செய்திருக்கிறது. அது இஸ்ரேலுக்குள்ளால் பல முனைகளில் இருந்து நுழைந்திருக்கிறது. இஸ்ரேலில் இனி அடுத்தடுத்து பல தாக்குதல்கள் நடக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அவர்கள் எப்படி சென்றார்கள் என்று சொன்னால், வேரியஸ் ஃபார்ம்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட், பல்வேறு வகையான போக்குவரத்து சாதனங்களையும் பயன்படுத்தி இருக்கிறார்கள். பாராசூட்ஸ்லேயும் போய் இறங்கியிருக்காங்க, கடல் வழியாக போயிருக்கிறார்கள், தரைமார்க்கம் வழியாக இஸ்ரேலுக்குள்ளால் பூந்திருக்கிறார்கள். அடுத்து நேற்று பெய்த் ஹானூன், நாம் இந்த 451வது நாளில் 451 நாளும் பெய்த் ஹானூன் ஜபாலியா என்பதை அடிக்கடி குறிப்பிட வேண்டியது இருக்கிறது. பெய்த் ஹானூனில் இஸ்ரேலே ஒரு நெட்சாரியம் போல ஒரு போஸ்ட்டை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கு. ஒரு ஆர்மி நிலையத்தை, ஒரு படைப்பிரிவுகளின் ஒரு ஸ்டேஷன் என்று சொல்லுகிறார்கள், ஒரு நிலையத்தை உருவாக்கி இருக்கிறது. உடனேயே அதை அடித்து தகர்த்திருக்கிறார்கள். 30 பேர் அதில் இறந்திருக்கிறார்கள். அது ரெசிஸ்டன்ஸ் ஸ்விஃப்ட்லி அண்ட் டிசைசிவ்லி என்று சொல்லுகிறார்கள். உடனேயே தாக்கினார்கள், அதை உடனேயே அழித்தும் விட்டார்கள் என்று. அதே போல் நட்சா யஹூதா பெய்த் ஹானூனில் ஒரு ஏரியாவில் இஸ்ரேலிய இராணுவம் தனக்கு ஒரு அவுட் ஸ்டேஷன் வேணும்னு ட்ரை பண்ணியிருக்கு, அதையும் அடிச்சிருக்காங்க. ஒரு கமாண்டர், 9 பேர் காயம்பட்டு இருக்கிறார்கள். அடுத்தது இஸ்ரேலிய இராணுவமே ஒன்றை ஒத்துக்கொள்கிறது. நார்தன் காசாவில் எங்களுடைய படைகள் ஒரு தாக்குதலுக்கு தயாராகி கொண்டிருக்கும் போது ஒரு குண்டு வெடித்து 6 பேர் இறந்தார்கள். அந்த இறந்தவர்களையும் அதில் 15 பேர் காயம்பட்டார்கள். எல்லோரையும் நாங்கள் ஹெலிகாப்டர் வைத்து அகற்றி கொண்டு வந்து விட்டோம். அடுத்தால இஸ்ரேலுக்குள்ளால் போவது மட்டும் இல்லாமல் காசாவில் இருந்து 3 ராக்கெட்டுகளை காசா என்வலப்புன்னு சொல்லக்கூடிய பகுதிகளுக்கு, காசாவினுடைய வளாகத்துக்கு அக்டோபர் 7 சென்றார்கள் அல்லவா, அந்த பகுதியில் தாக்கியிருக்கிறார்கள். 5 இஸ்ரேலிய இராணுவத்தினர் கொலை இறந்திருக்கிறார்கள். அதே மாதிரி ஜபாலியாவில் நார்த்து, ஈஸ்ட்டு, சென்ட்ரல் 3லையும் தாக்குதல் நடத்தியிருக்காங்க. 30க்கும் மேற்பட்ட இஸ்ரேலிய இராணுவத்தினர் அழிந்திருக்கிறார்கள். அதில் ஜபாலியாவை எப்படியாவது கைப்பற்ற வேண்டும் என்று அது தொடங்கிய 1-2 பெரிய மிலிட்டரி ஆப்ரேஷனும் ஒன்றுமில்லாமல் ஆகிவிட்டது. நிலவெடி குண்டுகளால் அதை அழித்திருக்கிறார்கள். அடுத்து கான் ரேடியோ, இஸ்ரேலுடைய கான் ரேடியோ சொல்லுகிறது, ஒரு குறிப்பிட்ட சிறிய காலகட்டத்துக்குள்ளால் 13,000 இஸ்ரேலிய சோல்ஜர்ஸ் இன் ரீஹாபிலிட்டேஷன் சென்டர். எந்த காலகட்டம் என்பதை குறிப்பிடவில்லை. சாதாரணமாக அவர்கள் அக்டோபர் 7 முதல் இன்று வரை என்று சொல்லிவிடுவார்கள். இப்பொழுது ஒரு 50 நாட்களுக்குள்ளால் 13,000 பேர் காயம்பட்டு இருக்கிறார்கள். அப்போ நம்ம சொல்வது 5-10 இல்லை, எக்கச்சக்கமாக காயப்படுகிறார்கள் என்பது தான் முக்கியம். அவர்கள் ரீஹாபிலிட்டேஷன், அதாவது மறுவாழ்வு மையத்துக்கு கொண்டு போயிருக்கிறார்கள். அவர்களை ரிப்பேர் பண்ணி திரும்ப களத்துக்கு போடலான்னு சொல்ல முடியாத அளவுக்கு பாதிப்புகள் வந்திருக்கிறது. அதே மாதிரி காசா என்வலப்பில் ஒரே சைரன் சத்தம், ராக்கெட் வருதுன்னு. அந்த பேனிக்கில் எல்லாரும் அங்கும் இங்கும் ஓடி இருக்கிறார்கள். இதையெல்லாம் பார்த்துவிட்டு கேன்ஸ் என்ற முன்னாள் இராணுவ தளபதி சொல்லியிருக்கிறார், நத்தியானுவுக்கு ஹாஸ்டேஜஸை, அழைத்து செல்லப்பட்டவர்களை கொண்டு வர வேண்டும் என்ற ஆசை இல்லை. அவருடைய கவர்மெண்ட்டே நடக்கணும், அவர் பிரைம் மினிஸ்டராகவே இருக்க வேண்டும் என்று தான் விரும்புகிறார். இஸ்ரேலை 90% அழித்து விட்டார் என்று அவர் ஒரு அறிக்கை விட்டிருக்கிறார். அதுக்கு இணையாக அவங்களுடைய ஃபினான்ஸ் மினிஸ்டர் சோமஸ்டிக் என்பவர் அந்த கைதிகள், பிணை கைதிகளின் குடும்பத்தினர் போராடுபவர்களிடம் நாங்கள் எல்லோரையும் உயிரோடு கொண்டு வருவேன் என்று நாங்கள் வாக்களிக்க முடியாது, இப்பொழுது அதுக்குள்ள சாத்தியங்கள் மிகவும் குறைவு என்று சொல்லியிருக்கிறார். இப்படி அந்த மக்களை விரக்தி வயப்படுத்துகிறார்கள். ஆனாலும் அந்த மக்கள் தொடர்ந்து போராடி கொண்டு இருக்கிறார்கள். அடுத்தது மிக முக்கியமான தாக்குதலை வெஸ்ட் பேங்கில் நடத்தியிருக்கிறார்கள். ஜெனின் பட்டாலியன் ஃபுல்லாக இஸ்ரேலுடைய ஜெனின் பட்டாலியனை சுற்றி வளைத்து நின்று அழித்திருக்கிறார்கள். அவர்கள் எலக்ட்ரிசிட்டியை நல்லா பயன்படுத்துகிறாங்கங்கிறதுனால
இஸ்ரேலிய இராணுவத்துக்கு உதவி செய்வதற்காக பாலஸ்தீன் அதாரிட்டி எலக்ட்ரிசிட்டி டிரான்ஸ்ஃபார்மர்ஸை ஷூட் பண்ணியிருக்காங்க. இந்த எலக்ட்ரிசிட்டி டிரான்ஸ்ஃபார்மர்ஸ்லாம் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் ரிப்பேர் பண்ணப்பட்டு அந்த மக்களுக்கு கரண்ட் கிடைத்திருக்கிறது. அந்த வெளிச்சம் கிடைத்து விட்டால் இவர்கள் இஸ்ரேலிய இராணுவத்தை அழிக்கிறார்கள் என்று அந்த எலக்ட்ரிசிட்டியை அழித்து இருக்கிறார்கள். துக்காராம் பகுதியிலும் பெரிய தாக்குதல் ஒன்று நடந்திருக்கிறது. அடுத்தது யமனுக்கு வந்தால் ஹூத்திஸ் நேற்று 2 ஆப்ரேஷன் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அது 3 ஆப்ரேஷன், 2 மிலிட்டரி ஆப்ரேஷன்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பவர் ஸ்டேஷனையும் பென் குரியன் ஏர்போர்ட்டையும் தாக்கி தகர்த்து இருக்கிறார்கள். அடுத்தது அமெரிக்காவினுடைய USS ட்ரூமேன் என்ற கப்பல் படையைச் சேர்ந்த 2 கப்பல்களை அழித்திருக்கிறார்கள். அது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கப்பல் படை எங்களை தாக்குவதற்கு தயாராகி கொண்டு இருக்கும்போது நாங்கள் தாக்கினோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதனால் அந்த தாக்குதலில் அவர்கள் ஈடுபட முடியவில்லை, நாங்களே அழித்து விட்டோம் என்று. அடுத்தது 50 இஸ்ரேலர்கள் டெல் அவீவில் காயம்பட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து சைரன் சத்தம் கேட்டுக்கிட்டு இருந்ததுனால இந்த 50 பேர் எப்படி காயம்படுறாங்கன்னா, ஷெல்டர்ஸுக்கு ஓடினதில் கீழே விழுறாங்க. ஒரு டிராஃபிக் ஆக்சிடெண்ட் நடந்திருக்கு, அதில் 5 பேர் இறந்துருக்காங்க. அப்படி ஒரு பயங்கரமான பேனிக் என்று சொல்லக்கூடிய பீதி வயப்பட்டவர்களாக இஸ்ரேலர்கள் அங்கே வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அடுத்தது அல் குட்ஸ் ஆப்ரேஷன் என்று பெயர் வைத்து ஜெருசலத்தில் 2 தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள். அங்கேயும் சைரன் சத்தம், பேனிக், எல்லாம் ஓட்டம். அதுக்கு நாங்கள் சுல்ஃபிகர் மிசில் என்று சொல்லக்கூடிய ஒரு மிசிலை பயன்படுத்தினோம் என்று சொல்லுகிறார்கள். ஆக டெல் அவீவில் உள்ள மாஸ்கோ ஃப்ளைட்டு கேன்சல் ஆகியிருக்கு, பென் குரியன் ஏர்போர்ட்டு வேலை செய்யலை. இப்போது தாக்குதலை இன்னும் ஆழமாக கொண்டு சென்றிருக்கிறார்கள். ஜாஃபாங்கிற இடங்களிலெல்லாம் பயங்கரமான தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள். அதில் 30 பேர் காயம்பட்டார்கள் என்று அவர்களுடைய ஆம்புலன்ஸ் சர்வீஸ் அறிக்கை விட்டு இருக்கிறது. அடுத்தால லெபனான் பார்டருக்கு வந்தால், லெபனான் பார்டரை லெபனானுடைய இராணுவமும் யூனிஃபில் என்று சொல்லக்கூடிய சர்வதேச பன்னாட்டு போர் ஒப்பந்தத்தை பார்க்கக்கூடிய அந்த படையும் லெபனானுடைய தெற்கு பகுதியை கையகப்படுத்தி விட்டதாக செய்திகள் வருகிறது. ஆனாலும் இஸ்ரேலிய இராணுவம் பின்னேறியதா இல்லையா என்று தெரியவில்லை. ஜனவரி 8க்குள் அவர்கள் வெளியேற வேண்டும் என்பது நிபந்தனை. இல்லை என்று சொன்னால் ஹிஸ்புல்லாவை நாங்கள் களத்தில் இறக்க வேண்டியது வரும் என்று அந்த லெபனானுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் அடிக்கடி சொல்லி வருகிறார். அடுத்தது சிரியாவுக்கு வந்தால், சிரியாவில் இஸ்ரேல் தொடர்ந்து தன்னுடைய தாக்குதலை நடத்துகிறது. அதனால் போராளிகள் குழுமத்தினர் இன்னும் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க முடியாது என்று சொல்லியிருக்கிறார்கள். ஈரான் ஒரு அறிக்கை விட்டு இருக்கிறது, இன்னும் ஓரிரு மாதங்களில் சிரியாவில் போராளிகள் குழுக்கள் இஸ்ரேலோடு மோதுவார்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். இப்படி இந்த யுத்தம் விரிவடைந்து கொண்டு செல்கிறதே தவிர குறைந்ததாக தெரியவில்லை. இணைந்திருங்கள், எல்லா தகவலையும் கொண்டு வந்து சேர்க்கிறோம். பாகிர் தவானா, அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன்.